எல்லாமல்ல கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் வற்றாத பெரும் கருணையும் நம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அதற்கு பின்பாக இந்த மார்க்கத்தை நம் வரையில் எடுத்துரைத்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் இமாம்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தொழுகையினை நிறைவேற்ற இங்கு வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் அனைத்து திருப்பொருத்தங்களும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக என இத்தருணத்தில் பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையினை நான் துவங்குகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இன்றைக்கு நமக்கு மத்தியில் வாழக்கூடிய யாராக இருந்தாலுமே, அவர் தெரிஞ்சவர் தெரியாத ஆள், இப்போ தடவையாக பார்க்கிறோம், இல்லை ஏற்கனவே பழக்கப்பட்டவர் என்று யாராக இருந்தாலுமே அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டால், கண்ணுக்கு முன்பாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், ஐயோ பாவமே ரொம்ப பிரச்சனையில் வலியில் துடிக்கிறாரு, சோகமாக இருக்கிறாரு, பொருளாதார உதவி செய்துதான் நாம் அவருக்கு உதவி செய்ய முடியல, குறைந்தபட்சமாக நாம் ஆறுதல் கூறுவது, அவருடைய மனதை தேத்துவதை போல் பேசுவது, ஏதாவது ஒன்று செய்வோமே என்று நம்மிலும் பலர் அவர் மீது இரக்கம் காட்டக்கூடிய நபர்களாக இருப்போம். இது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது. இந்த சுபாவம், இந்த குணம் நாம் மற்ற உயிரினங்களுக்கு மத்தியிலும் நாம் அதை காட்டுவோம். பூனையாக இருந்தாலும், நாயாக இருந்தாலும், ஏனைய பறவைகளாக இருந்தாலும், மற்ற உயிரினங்களுக்கு மத்தியிலும் நாம் இது போன்ற ஒரு, அதுக்கு கால் உடையுது, தண்ணீர் தேவைப்படுது, ஒரு உணர்வு தேவைப்படுது என்று இருக்கும் பொழுது நாம் அந்த உயிரினங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். இரக்கம் காட்டக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய நாம சில நபர்களுக்கு சில குறிப்பிட்ட நேரங்களில் இந்த பண்பை வெளிப்படுத்தாத நபர்களாக இருக்கிறோம். சில நேரங்களில் நாம இந்த பண்பை மற்ற நபர்கள்ட்ட, மிகவும் நெருக்கமான நபர்கள்ட்ட வெளிப்படுத்தாத நபர்களாகவும் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பண்பை பற்றி இரண்டு விதமாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களில் இரக்கம் காட்டுவதெல்லாம் அர்-ரஹமாவும், யார் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரக்கம் என்ற பண்பை அவன் அந்த நபருக்கு, அந்த அடியாருக்கு வெளிப்படுத்துவான். இன்னொரு இடத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், லா யர்ஹமுல்லா மன் லா யர்ஹமுன்னாஸ், யார் மனிதர்களுக்கு மத்தியிலே இரக்கம் என்ற இந்த பண்பை வெளிப்படுத்தவில்லையோ, காட்டவில்லையோ, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரக்கம் காட்டவே மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்போ ரெண்டே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒன்று, இரக்கம் காட்டினால் இரக்கம் காட்டப்படுவோம். இரண்டாவது என்ன, இரக்கம் காட்டாவிடில் இரக்கம் காட்டப்பட மாட்டோம் இறைவனால. அப்ப இப்படிப்பட்ட இரக்கத்திற்கு, இந்த பண்பை வெளிப்படுத்த மிகவும் தகுதியானவர் யார், முதன்மையானவர் யார், முக்கியமாக யாருக்கு இதை நாம் அதிகமாக வெளிப்படுத்த வேண்டும்? கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கா, அல்லது சாலையை இருப்பிடமாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுக்கா, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கா,
அனாதைகளுக்காம், பெரும் துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டு குடும்பத்தை மொத்தமாக இழந்த நபர்களுக்காம் யாருக்கு நாம அதிகமாக இரக்கம் காட்டணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த இடத்துல நேரடியாக சொல்லாவிட்டாலும் இறைவன் இங்கு குறிப்பிடக்கூடிய வார்த்தையை பாருங்க. அனிஷ் குர்லி வபில் வாலிதைக், நீங்கள் எனக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? எனக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்க. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதென்றால் வார வாரம் ஜும்மாவாக இருக்கட்டும், மற்ற பயான்களாக இருக்கட்டும், திருமறை குர்ஆன் எடுத்து படிக்கிறோம், மற்ற நபர்கள் மூலியமாக நாம் கேட்கிறோம். சுருக்கமாக சொல்லணும்னா என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை செய்ய சொல்லி கட்டளையிட்டானோ அதை செய்வது, எதை விட்டும் தடுக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கூறியிருக்கிறானோ அதை விட்டும் நம்மை நாமே தடுத்து கொள்வது. இதுதான் அல்லாஹ்விற்கு நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள். அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பு, ஜக்காத்து, செய்யக்கூடிய அமல்கள். தடுப்பது விபச்சாரம், இணை வைத்தல், திருடுறது, இது போன்ற தீய விஷயங்கள். அப்ப இது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துறதுனா என்ன? அல்லாஹ்வுக்கு மாதிரி இந்த ஆலயத்தை ஏற்படுத்தி, ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்தி, அல்லாஹ்வுக்கு 5 வக்து தொழுகிற மாதிரி பெற்றோர்களை தொழுகணுமா? பெற்றோரை நிற்க வச்சோம், அல்லது அவர்கள் சமாதிக்கு முன்பாக தொழுகணுமா? கஷ்ட நஷ்டங்கள் வரும் பொழுது, இன்பங்கள் வரும் பொழுதும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் மாதிரி, அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை நாம் நினைவு கூறுற மாதிரி பெற்றோர்களை நினைவு கூறணுமா? பெற்றோர்களில் என்னுடைய பெற்றோரே என்று நாம் பிரார்த்தனை செய்யணுமா? அப்ப பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துறதுனா என்ன? அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். வபில் வாலிதைனி இஹ்சானா. பெற்றோருக்கு நன்றி செலுத்துறதுனா அது என்ன என்பதை இறைவன் சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய பெற்றோர்களுக்கு, தாய் தந்தையருக்கு நல்லுபகாரம் செய்கிறது. நம்முடைய தாய் தந்தையருக்கு நல்லுபகாரம் செய்கிறது பெற்றோருக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயம் என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். யாருமே பெற்றோர்களுக்கு நம்ம நல்ல முறையில் நல்லுபகாரம் செய்கிறது இல்லையா? எல்லாம் செய்யத்தான் செய்கிறோம், எல்லாரும் கேட்போம், ஏன் நாங்கள் பண்ணதானே செய்கிறோம். எங்களுடைய பெற்றோருக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் பார்க்கிறோம், எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் உபசரிக்கிறோம், எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் வீட்டிலே வைத்து பார்க்கிறோம், எங்களுடைய பெற்றோர்கள் தனியாக இருந்தாலும் செலவுகளுக்கு நாங்கள் அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குகிறோம். ஒரு நாளில் ஒரு தடவை எங்களுடைய பெற்றோரிடம் பேசுகிறோம். கல்லஞ்சக்காரங்களா நாங்கள் இல்லையே, பெற்றோருக்கு இரக்கம் காட்டக்கூடிய நபர்களாக தானே இருக்கும். முடியாத பட்சத்துக்கு மருத்துவமனை அழைத்து செல்றோம். எல்லா விதமான காரியங்களையும் தாய்க்கு தந்தைக்கென்று நாங்கள் செய்யக்கூடிய நபராகத்தானே இருக்கிறோம் என்று நீங்கள் கேட்கலாம், பல நபர்கள் கேட்கலாம். ஆனால் இந்த வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தையருக்கு நல்லுபகாரம் செய்வதென்று இறைவன் சொன்னானே, இந்த நல்லுபகாரம் செய்வதில் எப்போது அவர்களுக்கு அந்த நல்லுபகாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய நிலை என்ன? எப்பமாக நாம் அந்த விஷயத்தில் அவர்களுக்கு இரக்கம் காட்டி அதிக ஈடுபாடோடு அந்த நல்லுபகாரம் செய்யணும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 17வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில், இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உங்களுடைய பெற்றோர்கள்ல ஒருவரோ இருவரோ அவர்கள் முதுமை அடைந்த நிலையில் உங்களிடத்தில் வந்தால், ரொம்ப முடியாத சூழ்நிலையில் உங்களிடத்தில் வந்தாங்கன்னு சொன்னா அவர்களை பார்த்து நாம் என்ன சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் சொல்றான். ஃபலா தக்குல்லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து நீங்க சீனு சொல்லாதீங்க.
வலா தன்ஹர்ஹுமா, நீங்கள் அந்த இரண்டு நபர்களையும் உங்களிடத்திலிருந்து விரட்டாதீங்க, வீட்டை விட்டு விரட்டாதீங்க என்று இறைவன் திருமறை குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுகிறான். அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்றான், மனிதர்களுக்கு கட்டளையிடுறான் என்று சொன்னால் அதை நாம் தெள்ள தெளிவாக ஆழமாக புரியக்கூடிய நபராக இருக்கணும். அல்லாஹ் எந்த ஒரு வார்த்தையும் மனிதன் மாதிரி தேவையில்லாமல் விடக்கூடியவன் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கியத்தை அவன் எதை சொன்னாலும் அதிலே ஒரு அர்த்தம் இருக்கும். அப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்றான், உங்களுடைய பெற்றோர்கள்ல ஒருவரோ இருவரோ அவர்கள் முதுமை அடைந்து உங்களிடத்தில் வந்தால் அவங்கள பார்த்து சீன்னு சொல்லிடாதீங்க, அந்த ரெண்டு பேர்த்தையும் நீங்க வீட்டை விட்டு விரட்டிடாதீங்கன்னு சொல்றான்னா, ஏன் இறைவன் இதை சொல்லணும்? என்ன காரணம், என்ன நோக்கம்? ஏன் என்று சொன்னால் இந்த முதுமை இருக்குதுல்ல, இதை நாம் அதிகமாக ஆராயக்கூடிய நபர்களாக இருக்கணும். எல்லா நபருக்கும் அவங்க தன்னுடைய வயதில் 50, 60, 70 இப்படி தாண்டக்கூடிய நபர்களாக இருந்தார் என்று சொன்னால் முதுமை என்பது வரும். இந்த முதுமை எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை சின்ன வயசுல இருக்குதுன்னு சொன்னா கை சின்னதா, கால் சின்னதா, உடல் உறுப்புகள் உள்ளேயும் சின்னதா வெளியும் சின்னதாக இருக்கும். அதுவே முதுமையான நபர்களை நாம் எடுத்துக்கொண்டால் ஆள் பெருசாக இருப்பாங்க, உயரமாக இருப்பாங்க. கை கால் என்று வெளிப்புறமாக தெரியக்கூடிய உறுப்புகளும் உள்புறமாக இருக்கக்கூடிய உறுப்புகளும் பெரிதாக இருக்கும். ஆனால் எல்லா உறுப்புகளும் சேதம் அடைந்ததாக இருக்கும். ஏதாவது ஒரு பலவீனம், மூட்டு தேய்மானமாக இருக்கலாம், கல்லீரல் பிரச்சனையாக இருக்கலாம், கிட்னி பிரச்சனையாக இருக்கலாம், இதயத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. பெரிய நபர்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ் அடையும் பொழுதும், சின்ன வயசுல 5 வயசு 6 வயசு 10 20 30 அடையும் போது நல்லா உடல் திடகாத்திரமாக இருக்கும், நல்ல முறையில் செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆனால் வயது ஆக ஆக உடலில் ஒவ்வொரு பிரச்சனைகளாக வந்து கொண்டே இருக்கும். உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். தீராத நோய்களாக இருக்கக்கூடிய சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும், இல்லை உயர் இரத்த அழுத்தமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்ப இது முதுமை என்ற நிலையை, ஒரு எல்லையை, மௌத்திற்கு முன்பாக உள்ள நிலையை அடையும் பொழுது ஒண்ணுமே செய்ய முடியாது. எந்த அளவுக்கு இருக்கும்னு சொன்னா அவருடைய நிலை, தன்னுடைய மகனை வான்னு கூப்பிடுறதோ எதுவுமே முடியாத அளவிற்கு பல நபர்கள் இருப்பாங்க, படுத்த படுக்கையா இருப்பாங்க. சில நபர்கள் எந்த வேலையும் செய்ய முடியாத நிற்பாங்க, நடப்பாங்க, உட்காருவாங்க, இது மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த முதுமையில அதிகமான நபர்கள் இந்த படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது இந்த போன்ற நிலைகள்ல, இது போன்ற நேரங்கள்ல நம்முடைய உள்ளம் ரொம்ப கனத்ததாக இருக்கும். ஏன் கனத்ததாக இருக்கும்? கனத்ததாக இருக்கும் என்பதை விட கனத்ததாக மாறிடும். ஏன் மாறுது? என்ன காரணம்? ஏனென்றால் நம்முடைய பெற்றோர்களுடைய செயல்பாடுகள் அதற்கேற்றாற் போல் மாறிடும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஆண் பிள்ளை அல்லது பெண் பிள்ளை என்ன பண்றாங்க, தன்னுடைய பெற்றோரை, தன்னுடைய தாயை பார்த்துக் கொள்கிறார்கள் வச்சுக்கிறோமே. பார்க்கக்கூடிய அந்த தருணத்தில், இந்த நேரத்தில் இருக்கக்கூடியவங்க, இப்ப இந்த கிளைமேட் இருக்கு, ரொம்ப மழை, இந்த சொதன்னு பெய்யறது, வெயிலே இல்லாத ஒரு கால சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஆள்னா திடீர்னு சளி பிடிக்கும். ஏன் பிடிக்கும் தெரியாது, திடீர்னு காய்ச்சல் அடிக்கும், உள்ளக்குள்ள வாடக்காத்து வராத அளவுக்கு எல்லாத்தையும் அடைச்சிருப்போம், ஆனால் உடல்நிலை சரியில்லாம போகும். இப்படி ஒரு பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னா திடீர்னு என்ன ஆகும், கொடுக்குற சாப்பாடு உடம்புக்கு ஒத்துக்காது. டாக்டர் சுடுகஞ்சி தான் கொடுக்க சொல்லியிருப்பார், சுடுகஞ்சி தான் கொடுத்துருப்போம், ஆனால் உடலுக்கு அது ஒற்றுக்கொள்ளாதாக ஒன்றாதாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், அப்போ அது ரியாக்ட் பண்ணும், பாதிப்பை ஏற்படுத்தும். என்ன? மலம் மூலியமாக அது வெளியேறும். அந்த மலம் மூலியமாக அப்படியே ஆடையிலேயே மலம் கழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு நாளில் ஒரு தடவை அவர்கள் இப்படி மலம் கழிக்கிறார்கள்னா என்ன பண்ணுவோம்? ஒரு ஆணாக இருந்தால், மகனாக இருந்தால், மகளாக இருந்தால் என்ன செய்வோம்?
நாம் தாய் அவங்கள எடுத்து அவங்க ஆடைகளை களைந்து அவர்களை சுத்தம் செய்து குளிப்பாட்டி அவங்கள ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி ஆடைகளை மறுபடியும் வேறு ஆடையை போட்டு ஏற்கனவே அசுத்தமான ஆடையை துவைத்து அதை ஒரு பக்கம் காய போட்டு ஏற்கனவே அசுத்தமான இடத்தை அதை கிளீன் பண்ணி என்ன பண்ணுவோம், இவ்வளோ பண்ணுவோம். இவ்வளோ பண்ணுறது ஒரு நாளில் ஒரு தடவை படுத்த படுக்கையாக முதுமை அடைந்த பெற்றோர்கள் இருந்தால் பண்ணலாம். ஒரே நாளில் 7-8 தடவை அப்படி நடக்குது. என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு சாமானியர்களாக பொதுவான ஒரு உடல் திடகாத்திரத்தோடு இருக்கக்கூடிய நமக்கு ஒரு உணவு சேரலன்னு சொன்னால் அத்தனை தடவை மலம் ஜலம் தொடர்ச்சியாக கழிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அப்போ அவர்கள் உறுப்புகள் செயலிழந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களை எப்படி பார்த்துக்க முடியும்? ஒரே நாளில் 7-8 தடவை இதே போன்ற நிலை ஏற்பட்டால் ஒரு கணவனாக இருக்கக்கூடியவர், ஒரு மகளாக இருக்கக்கூடியவர், அவர் தன்னுடைய வேலைகளை, தன்னுடைய கடமைகளை, தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய மற்ற விஷயங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வாரா? அல்லது தன்னுடைய தாய்க்காக அதே இடத்தில் ஒரு நாற்காலி இட்டு அமர்ந்து கொண்டு 24 மணி நேரம் பார்த்து கொண்டு இருப்பார்? எதை செய்ய முடியும்? யோசிங்க. எந்த விஷயத்தை செய்ய முடியும்? ரொம்ப அதிகமாக இன்னும் இப்படி இருக்க, ஏன் இந்த அளவுக்கு போகுது? ரொம்ப உள்ளம் கணக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வார்த்தை வந்துடும், அல்லாஹ் அவங்க ரூஹ எடுத்துட மாட்டானா? ஏன் இந்த மாதிரி சூழ்நிலையில் எங்க உயிரை போட்டு வாங்குறீங்க என்பதை போன்ற வார்த்தைகளை அந்த மகன்களாக மகள்களாக இருக்கக்கூடிய நபர்கள் விட்டுருவாங்க. சீ என்ன வார்த்தை, சீயோடு இன்னும் அதிகமான வார்த்தைகளை விடக்கூடிய நபர்களாக இந்த மகன்கள் மகள்கள் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களுடைய நிலை என்பது மாறிடும். பெற்றோர்களை பார்த்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளுடைய நிலை மிகவும் கடினமாக மாறிடும். ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு வரும்பொழுது இப்படி ஒரு சூழ்நிலை நடக்குது. ஒரு நாளில் சரியாயிருச்சுன்னு வச்சுக்கிறோமே, ஒரு நாளில் 7-8 தடவை மலஞ்சலம் கழிக்கிறாங்க. ஆடையை மாற்றி எல்லா விதமான ப்ராசஸும் முடிஞ்சு 2வது அவங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது அல்லது திரும்பி வீட்டுக்கு வரும்பொழுது பெற்றோரை பார்ப்பாங்க. மறுபடியும் இப்படி நடந்தால் என்ன பண்ணுறது? என்னுடைய தாய் மறுபடியும் இதே நிலைக்கு வந்தால் நான் என்ன செய்யறது? மருந்து கேட்கல, ஏன்னா உடம்புக்குள்ள அந்த சக்தியோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உடம்புக்கு இல்லாமல் போயிருச்சு. கொடுக்கிற சாப்பாடும் ஏற்றுக்கொள்ளல என்ற நிலை ஏற்படும் பொழுது அவன் என்ன பண்ணுவான்? ரொம்ப மிகவும் மன வேதனைக்கு ஆளான நபராக மாறிவிடுவான். அப்ப என்ன பண்ணுவான்? அவன் இது போன்ற நிலைகளை கையாளக்கூடிய நபராக இருப்பான். இப்படி வார்த்தைகள் சர்வ சாதாரணமாக அவர்கள் வார்த்தை விடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அல்லாஹ் சொல்றான்ல, வலா தன்ஹருஹுமா, அந்த 2 பேர்த்தையும் வீட்டை விட்டு விரட்டிடாதீங்க. 2 பேர் வர்றாங்க, 2 பேர்த்த ஒரு ஆள் வர்றாங்க அப்படின்னா நீங்க விரட்டிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான்ல. ஏன் வர்றாங்க? முடியாமல் வர்றாங்க. எங்களுக்கு உண்டான தேவைகளை, எங்களுக்கு உண்டான விஷயங்களை எங்களால் பூர்த்தி செய்ய முடியல என்ற நிலையில்தான் பெற்றோர்கள் முதுமையான காலகட்டத்தில் வர்றாங்க. கூட இருந்தால் ஒன்றும் தெரியாது. முதுமையான காலகட்டம் என்பது மிகவும் மோசமான காலகட்டம். இப்படி பல இடங்களில் விரட்டி விட்ட சம்பவங்கள்லாம் இருக்கு. சென்னையில் ஒரு அம்மா, கணவர் இல்லை, 3 பசங்களை நல்ல முறையில் படிக்க வச்சு ஆளாக்கி அவர்களுக்கு நல்ல பெண்களாக பார்த்து திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்க. வயசு 83 அந்த அம்மா கிடக்குது. 83 வயதை கடக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலாவது மகன் வைத்து பார்க்கிறார். படுத்த படுக்க ஒன்றும் செய்ய முடியலை. அவர் வச்சு பார்க்குறாரு, அவராலே முடியல. 1 மாதம் 2 மாதம் கழித்து தன்னுடைய அடுத்த தம்பிகிட்ட கொடுக்குறாரு. 2 தம்பி இருக்கிறாங்க. முதல் தம்பிகிட்ட மூத்தவர் கொடுக்குறாரு. அப்போ அவர் வச்சு பார்க்குறாரு. அவரும் 1 மாதம் 2 மாதம் வச்சு பார்க்குறாரு, முடியலை. 3ஆவதாக இருக்கக்கூடிய கடைசி தம்பிகிட்ட 2வது உள்ள பையன் கொடுக்குறார். அப்போ அவர் கொடுத்தோடனே அவரும் வைத்து பார்க்குகிறார்.
அதற்கு பின்பாக முடியலை. இப்போ 3 பேரும் வச்சு பார்க்க மாட்டேங்கிற சூழ்நிலை என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து 4 தெருக்கள் தள்ளி உள்ள ஒரு குப்பை இருக்கக்கூடிய இடத்துல தாயை போட்டு போயிட்டாங்க. எப்படிப்பட்ட நிலைமை! யார் அது? கிழிஞ்சு போன பாயா அல்ல இத்து போன சட்டையா? என்ன? காலம் காலமாக மிகவும் கஷ்டப்பட்டு வளர்த்தவர்கள், ஆளாக்குனாங்க, நல்ல பெண்களாக பார்த்து கட்டி வைத்தார்கள், நல்ல படிப்பை படிக்க வைத்தார்கள், நல்ல வேலைக்கு அனுப்பி வைத்த தாய முதுமை முடியல என்ற சூழ்நிலை வரக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் இப்படி ஒரு நிலைக்கு ஆளாகிறார்கள் என்று சொன்னால் இந்த முதுமை என்பது மிகவும் மோசமானது. அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், குல் லஹுமா கௌலன் கரீமா. அல்லாஹ் முதல்ல சொல்றான், முதல்ல சீனு வார்த்தையை பேசான்னு சொல்லிட்டானா, இப்ப சொல்லி காட்டுறான், அந்த 2 பேரை பார்த்து கண்ணியமான வார்த்தையை பேசுங்க. மலஞ்சலம் கழிச்சிட்டாங்களா? இன்னமா முடியலையா? மலஞ்சலம் கழிச்சிட்டீங்களா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம என்ன ஒன்று தூய்மை பண்ணிக்கிறோம். இப்படி என்ன பண்ணுங்க, அவங்க இங்கே பேசக்கூடிய வார்த்தைகளை கண்ணியமாக பேசுங்க என்று இறைவன் சொல்றான். 2வதாக என்ன சொல்றான்? வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மிர் ரஹ்மான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்களுக்காக, உங்களுடைய பெற்றோர்களுக்காக பணிவு இரக்கம் என்ற அந்த இறக்கை நீங்கள் தாழ்த்துங்க, குதிக்காதீங்க. எனக்கு மட்டும்தான் நடக்கணுமா, நான் மட்டும்தான் பார்க்கணுமா, ஊர்ல எவனுக்குமே நடக்கல என்று நீங்க நினைக்காதீங்க. என் அக்கா பார்க்கல, என் தங்கச்சி பார்க்கல, என் தம்பி பார்க்கல, என்னுடைய அண்ணன் பார்க்கல, இப்ப என்னுடைய பெற்றோர் நான் தான் பார்க்கணும், நான் தான் பராமரிக்கணும் என்று நாம் அந்த நேரத்தில் அவர்களுக்காக அல்லாஹ் சொல்வதை போல இரக்கம் என்ற ரெக்கை அவர்களுக்காக தாழ்த்துங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்து தன் பக்கம் வர சொல்றான், குர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அல்லாஹ் தாங்கிட்டே கேட்க சொல்றான், இறைவா, நாங்க எப்படி சிறுவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, சிறு குழந்தைகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எங்களை எப்படி அவர்கள் பார்த்து கொண்டார்களோ அதே போல அவர்களை நல்ல முறையில் பார்ப்பதற்கு எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக என்று இறைவன் பிரார்த்தனையை கேட்க சொல்லுகிறான். அப்ப நாம நம்முடைய பெற்றோர்களை பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தருணத்தில் இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம். இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது ரொம்ப வருத்தப்படாதீங்க. ரொம்ப எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. எனக்கு மட்டும்தான் இது ஒரு சோதனை நினைக்காதீங்க. என்னுடைய உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள் பார்க்கல நினைக்காதீங்க. நாம அந்த நேரங்கள்ல இறைவன் இந்த மூலியமாக எவ்வளவு பணி செய்யறோம். இப்படி பார்த்து கொள்ற பெற்றோர்கள் மீது இரக்கம் காட்டுற இந்த பணியை செய்வதன் மூலியமாக ஏராளமான நன்மைகளை சொல்றான். அதன் மூலியமாக மன ஆறுதல் அடைங்க. அதன் மூலியமாக பெற்றோர்களை நல்ல முறையில் பார்த்து கொள்வதற்காக உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் அதிகமாக தயார்படுத்துங்க. ரசூலா சொல்லி காட்டுறாங்க, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ். ரசூலா சொல்றாங்க, ரசூலா கிட்ட சஹாபாக்கள்லாம் இருக்காங்க. ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல் எது? அல்லாஹ்வுக்கே மிகவும் விருப்பமான அமல், சொர்க்கத்திற்கே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமல். அப்போ ரசூல்லா சொல்றாங்க, அஸ்ஸலாத்து அலா உத்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றுறது. சும்மையுன், பிறகு என்ன அப்படின்னு சஹாபாக்கள்ல ஒரு நபர் கேட்கிறாங்க. பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்கிறது. சும்மாயுன், பிறகு எது என்று கேட்கிறாங்க. அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ் என்று ரசூல்லா சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவது, ஜிஹாது செய்வது. இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் இல்லை, அது நமக்கு தேவையில்லை, ஜிஹாது தேவையில்லை. மிச்ச 2 இருக்கே, ஒன்று தொழுகை, இன்னொன்று பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிறது.
தொழுகை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, அதை செய்தால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறலாம். நல்ல முறையில் அவர்கள் முதுமை அடைந்த நிலையிலும் நல்ல முறையில் பார்க்கக்கூடிய நபர்களாக, மகன்களாக, மகள்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறலாம். இப்படிப்பட்ட நேசம் என்னுடைய இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பாக என்னுடைய பெற்றோர்கள் மூலியமாக கொடுத்திருக்கிறான்னு நினைங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன, ரசூல்லா என்ன பண்றாங்கன்னா, கனவுல நடக்கக்கூடிய சில விஷயங்களை அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் பகிர்வாங்க. சஹாபாக்கள்கிட்ட ஏதாவது கனவு கண்டார்கள் என்றால் அதையும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். அதே மாதிரி ஒரு கனவு ரசூல்லா சொல்றாங்க, நான் இந்த மாதிரி ஹாரிசா இப்னு நுஅமான் என்று சொல்லக்கூடிய நபரை சொர்க்கத்தில் ஏதோ ஒன்று அவர் ஓதிக்கொண்டிருந்தார் அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க. அப்ப அவர் எப்படிப்பட்ட நபர்னு ரசூலா சொல்றாங்க, கதாக்கல் பிர் என்று சொல்லிட்டு கான அபர்ரன்னாசி பி உம்மி, அவர் இன்னன்னவாறு தன்னுடைய தாய்க்கு அவர் உதவி செய்தார், இன்னன்னவாறு அவர் நல்ல முறையில் தன்னுடைய தாய்க்கு நல்லுபகாரம் செய்தார். கான அபர்ரன்னாசி பி உம்மி, அவர் தன்னுடைய தாய்க்கு இந்த மதினாவில் இருக்கக்கூடிய நபரை விட சிறந்த முறையில் பார்த்து கொண்டால், ஆகவே அவர் சொர்க்கத்தில் அவர் ஓதி கொண்டிருந்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொர்க்கம் வேணுமா, சொர்க்கத்தில் நிம்மதியா இருக்கணுமா, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமையை போல தன்னுடைய பெற்றோர்களுக்கும் கடமை செய்யுங்க. தொழுகளே அல்லாஹ் நாளை மறுமையால பிடிப்பாங்கிற என்ன இருக்குல்ல, அதே போல பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யலாம். அல்லாஹ் நாளைக்கு மறுமையால பிடிப்பான். என்னுடைய இறைவன் தண்டிச்சிடக்கூடாது. என்னுடைய இறைவனுடைய நேசத்திற்குரிய நபராக, விருப்பத்திற்குரிய நபராக நான் இருக்கணும். அதற்காக என்னுடைய பெற்றோருக்கு நான் நல்லுபகாரம் செய்கிறேன். அது என்னுடைய மனதை கலங்கடிக்கக்கூடிய, எனக்கு அதிகமாக பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, நான் நாளை மறுமை நாளில் சிறந்தவனாக இருப்பதற்காக இந்த இரக்கத்தை என்னுடைய பெற்றோர்கள் மீது நான் காட்டுகிறேன் என்று காட்டுங்க. இல்லை நான் பார்க்க மாட்டேன், என் அண்ணன் தம்பி பார்த்துக்கட்டும், அக்கா தங்கச்சி பார்த்துக்கட்டும் என்று நாம அப்படி மற்றவங்க பக்கம் திருப்பி விடுறோம். நம்முடைய பெற்றோர்கள் நம்ம பார்த்துக்கலன்னா அதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒரு சபை இருக்கு, ரசூலா சொல்றாங்க, ரகிம அன்ஃபு சும்ம ரகிம அன்ஃபு சும்ம ரகிம அன்ஃபு, அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும்னு ரசூல்லா 3 தடவை சொல்றாங்க. அப்போ கீழவன் யார் ரசூலுல்லாஹ்? அப்போ சஹாபாக்கள் ஒரு நபர் கேட்குறாங்க, யார் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கக்கூடிய தருணத்தில் அப்போ ரசூலா சொல்றாங்க, மன் அதிரக அபவைஹி இந்தல் கிபரி அஹதஹுமா அவ் கிலாஹுமா, ஒருவரோ இருவரோ முதுமை அடைந்த நிலையில் அவர் வந்தாங்கன்னு சொன்னா, அவர்களிடத்தில் இருந்தாங்க சொன்னா, ஃபலம் எதுகுலில் ஜன்னா, யார் அவர்கள் மூலியமாக சொர்க்கத்தில் நுழையவில்லையோ அவர் நாசமா போட்டும், அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மார்க்கமும் மார்க்கத்தை நமக்கு கொடுத்த அல்லாஹும் மார்க்கத்தை நமக்கு கற்றுத்தந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பெற்றோர்கள் விஷயத்தில் அன்பு செலுத்துவது, இரக்கம் காட்டுவது, நல்லுபகாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் நமக்கு சொன்னது, அவங்கள நல்ல முறையில் பார்த்துக்கிட்டா சொர்க்கம். நல்ல முறையில் நாம் பார்த்துக்கல, வீட்டை விட்டு அனுப்புகிறோம், விரட்டுறோம், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறோம் என்று சொன்னால் நரகம் என்பதை குறிப்பிட்டு காட்டினார்கள். அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய கடமை செய்யக்கூடிய நாம் மற்ற நபர்கள் மீது, நண்பர்கள் மீது, உறவினர்கள் மீது, சாலைகளிலே செல்லக்கூடியவர்கள் மீது, ஏழைகள் மீது இரக்கம் காட்டக்கூடிய நாம், நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்ல முறையில் நிம்மதியான முறையில் இங்கே அமர செய்திருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் மீது இரக்கம் காட்டுங்க. அதிகமாக முதுமையான காலகட்டங்களில் அவர்களை நல்ல முறையில் பார்த்து அவர்கள் மூலியமாக நாமும் நம் மூலியமாக அவர்களும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.